விஸ்வாசம் படத்தோட வெற்றியை தொடர்ந்து தல அஜித் சார் பிங்க் படத்தோட ரீமேக்கான நேர்கொண்ட பார்வை அப்படின்ற படத்துல பிஸியா நடிச்சு வந்துட்டு இருக்காரு. இந்த படத்தை அச்சுநாத் டைரக்ட் பண்ண ஒரு பெரிய பட்ஜெட்ல போனி கபூர் தான் ப்ரொடியூஸ் பண்ணி வந்துட்டு இருக்காரு. இந்த படத்தை ஒரு மே மாதம் ரிலீஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தோட படப்பிடிப்புகளை ஹைதராபாத்ல இருக்கும் ராமோஜிராவ் பிலிம் சிட்டில வேக வேகமா ஷூட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க படக்குழு. இந்த படத்துல தல அஜித் சாருக்கு ஜோடியா வித்யா படனும், அப்புறம் டெல்லி கணேஷ், ஸ்ரதா ஸ்ரீநாத், ரங்கராஜ் பாண்டே இப்படி பல பிரபலங்கள் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சு வந்துட்டு இருக்காங்க. மேலும் இந்த படத்துல பிரபல இயக்குனரான ஆதிக் ரவிச்சந்திரனும் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சு வந்துட்டு இருக்காரு. இந்த நிலையில டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் படப்பிடிப்பின் போது தல அஜித் சார்ட்ட 15 நிமிஷத்துக்கு ஒரு கதையை சொல்லியிருக்காராம். கதையை கேட்ட தல அஜித் சார் கதை அருமையா இருக்கு, இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுங்க அப்படின்னு ஆதிக் ரவிச்சந்திரன் சொல்லியிருக்காராம். இப்போ இந்த தகவல் நம்பக்கூடிய சினிமா வட்டாரங்கள் மூலமா சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவி வந்துட்டு இருக்கு. தல அஜித் சார் அடுத்து யாரோட படத்துல நடிக்க போறாரு அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கும். இந்த நிலையில ஆதிக் ரவிச்சந்திரன் படப்பிடிப்பிலேயே தல அஜித் சார்ட்ட கதையை சொல்லியிருக்காரு. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றதையும் இதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வர வரைக்கும் பொறுத்திருந்து பார்க்கலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தல அஜித் சாரோட 60வது படத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ட் பண்ணா அந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு தமிழ் திமிரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.